ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் எம்எம்ஏஜே கார்ஸில் டிஎன் 28 பிபி 6089 மாருதி ஓம்னி என்பிஎஃப் டைப்பு, 2 ஓனரு. வண்டி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது. வாங்க வண்டியை பார்க்கலாம். எப்போவுமே நம்ம கண்டினியூவாக சொல்கிறது தான். ஃபஸ்ட்டு பாடி லைனை பாருங்கள், பாடி லைனு, அதுக்கப்புறம் கவுல் பேஸ்ட்டை காமிக்கிறேன். 2008 மாடலு, வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. வண்டியில் எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெட்ஸ் வளர்க்குறாங்கல்ல, அவங்களுக்காக வண்டி யூஸ் பண்ணப்பட்டது. 4 டயருமே புது டயரு. பின்னாடி ஸ்பாய்லரு, ஸ்டிக்கர் ஒர்க்கு எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. வண்டி பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது. வண்டியில் எந்த விதமான வேலைகளும் கிடையாது. டோர் கப்பு, டோர் கப்பு, டோர் வைசரு, கீழே அந்த மேட்டு எல்லாமே ஒட்டியிருக்காங்க. மேலே கேரியல், பம்பர் மட்டும் போடலை. ஆனால் பம்பர் போட்டாங்கன்னா ஃபைன் போடுவாங்க, அதனால் பம்பர் போடலை. வாங்க கவுல் பேஸ்ட்டை காமிக்கிறேன். கவுல் பேஸ்ட்டை பாருங்கள், அப்படியே ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது. பார்த்தீங்களா, கவுல் பேஸ்ட்டு அப்படியே குவாலிட்டியாக இருக்குது. அது மழை பெய்யறதுனால கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால தான், மற்றபடி எதுவுமே இல்லை. அதே மாதிரி தான் இந்த சைடும் காமிச்சிடுறேன். கீழே இந்த சைடும் பாருங்கள். வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. வண்டியில் எந்த விதமான வேலையும் கிடையாது. இந்த சைடு கவுல் பேஸ்ட்டை பாருங்கள். வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ஏன் இந்த கவுல் பேஸ்ட்டை பார்க்குறேன்னு சொன்னோம்னா, இந்த இடத்துல இது இருக்குது பாருங்கள், பேஸ்ட்டு. இது யாருனாலே வெளியில் போட முடியாது, கம்பெனி ஃபிட்டிங்கோட மட்டும்தான் போட முடியும். இது ஏன் பார்க்குறதுனா, மேலே மழை தண்ணி இந்த மாதிரி ஒழுகுச்சுன்னா இந்த இடத்துல சீக்கிரமாக இத்து போயிடும். ஆனால் கம்பெனி வேலை பார்க்க போகும்போது இது மாதிரி யாருனாலையும் பண்ண முடியாது, ஒரிஜினாலிட்டியாக வச்சுருப்பாங்க. அதனால தான் நம்ம இந்த பேஸ்ட்டை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஒரிஜினாலிட்டியான பேஸ்ட்டுன்னு. அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், அதே மாதிரி இந்த சைடும் பாருங்கள் கவுல் பேஸ்ட்டை. வண்டியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா எந்த விதமான வேலைகளும் பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள், இந்த இதெல்லாம் அப்படியே ஒரிஜினாலிட்டியாக போட்டு, இது கம்பெனி ஃபிட்டிங்கோடு வந்தது தான். இந்த இதையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதை காமிச்சிட்றேன், அப்புறம் இன்டீரியரை காமிக்கிறேன். இந்த சைடு பாருங்கள் பேஸ்ட்டை. அதே மாதிரி மழை பட்டுச்சுன்னா, மழை தண்ணி வந்துச்சுன்னா இந்த பேஸ்ட்டு சைடு அப்படியே டேரெக்டாக வெளில இந்த வரைக்கும் வந்துடும். இங்கேருந்து தண்ணி அப்படியே கீழே போகும். இது தூசி தான், வேறு ஒன்றும் கிடையாது. வண்டியை வாட்டர் சர்வீஸ் பண்ணாமல் கொண்டு வந்தாச்சு. கவுல் பேஸ்ட் எதுவுமே பிரிக்கலை. வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். வாங்க அதுக்கப்புறம் இன்டீரியர் உள்ளுக்குள்ளே பார்ப்போம். சீட் கவரு அவங்க அப்போ போட்டது, கம்பெனி சீட் கவரு அப்படியே ஒரிஜினாலிட்டியாக வச்சுருக்காங்க. கம்பெனி சீட் கவரு, டோர் அட்டை, இந்த தான் இது கம்பெனிலே கொடுத்துருக்காங்க. அதோட இது காப்பி நம்மள்கிட்ட கையில் இருக்குது. சில பேர் வேணுங்கிற எடுப்பாங்க, சில பேர் இல்லை எடுப்பாங்க. கிலோமீட்டர் நோட் பண்ணிக்கோங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 84,817 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல்லையும் ஓடும், கேஸ்லேயும் ஓடும். இப்போ ஒரு பேருக்கு சொல்லி காமிக்கிறேன் பாருங்க. ஆரஞ்சு கலர் லைட் எதுங்களா, இப்போ வண்டி பெட்ரோலில் இருக்குது. சோக்கு பிடிச்சிங்கன்னா அங்கிட்டு ப்ளூ கலர் லைட்டு போயிடும், சோக்கு இது. இப்போ கேஸில் வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஸ்டார்ட் பண்ண போகும்போது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இன்டீரியரில் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. மேலே அப்பல் சரி எல்லாமே பாருங்கள் ஆகும். சீட் கவரு, அடுத்து இன்ஜின் செக்ஷன் வரேன். அதே மாதிரி இங்கிட்டு பாருங்கள் சீட் கவரை, மேலே இன்டீரியரு. இந்த சைடு இன்டீரியர் பார்த்துக்கோங்க. அவங்க வேறு அப்பல்சர் போட்டிருக்காங்க, அப்போ தலையில் மோதுங்கிறக்காக பிரிச்சுட்டு இந்த சாதா அப்பல்சரே போட்டிருக்காங்க. அதனால தான் கீழே மேட் ஒட்டியிருக்காங்க. அப்படியே பின்னாடி வாங்க. வண்டி பெட்ரோல் இருக்குது, கேஸ் என்டாஸ்மெண்ட்டு தான். கேஸ் என்டாஸ்மெண்ட்டு தான்.
கீழே மேட் ஒட்டியிருக்காங்க. இங்கே அப்படியே அதோட தெளிவாக பார்த்துக்கோங்க. உள்ளுக்குள்ள அப்படியே இன்டீரியரை காமிக்கிறேன். இந்த குரோம் செட் இருக்குங்கல்ல, இந்த குரோம் செட்டே வந்து ஃபுல்லாக வண்டிக்கு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல எல்லாம் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 3850 ரூபா வரும். 2 ஹெட்லைட்டுக்கு அசம்பிளிக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து. இந்த இது போட்டிருக்காங்க பாருங்கள், குரோம் செட். அந்த ஹெட்லைட்டில் அந்த பம்பர் எல்லாமே இதே வந்து பார்த்தீங்கன்னா 3800 ரூபா வரும். முன்னாடி பம்பர் மட்டும் அவங்க போடலை, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. வாங்க வண்டியை ஓட்டி பார்ப்போம். ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்ருங்க. ஃபஸ்ட் கியரை போடுங்க. வண்டி ஃபஸ்ட் கியரில் போகுது. செகண்ட் கியரு, தேர்டு, ஃபோர்த்து, வண்டி இப்போ ரிவர்ஸ் கியரில் போகுது. வாங்க திரும்ப விட சொல்கிறேன். ரெண்டு ஓனரு. வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் லொக்கேஷனில் இருக்குது. வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா TN 28 BB 6089. வண்டியில் எந்த விதமான வேலை வெட்டும் இல்லை. வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. பெட்ரோலு கேஸ் ரெண்டுலேயுமே வண்டி ஓடும். LPG என்டாஸ்மெண்ட்டு. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கையிலே இருக்குது. வேணுங்கிறவங்க கம்ப்ளைண்டில் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி கேளுங்க. நல்ல முறையில் வண்டி வாங்கி நல்ல முறையில் பயணம் செய்ய வாழ்த்துக்கள். நன்றி.